ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2080வது பகுதி. தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அருளிய திருமாலை பிரபந்தத்தின் 12வது பாசுரம். சம்சாரிகள் ஆழ்வாரிடம், எங்கள் வாயால் பெரிய பெருமாளின் திருநாமத்தை சொல்லும்படி சொன்னீர்கள். ஆனால் எங்களது பாவங்கள் காரணமாக எங்களால் உலக விஷயங்கள் குறித்து மட்டுமே பேச முடிகிறது. அவருடைய எம்பெருமானுடைய திருநாமத்தை கூறும் திறன் இல்லாமல் இருக்கிறோம் என்று சொன்னார்கள். இதனை கேட்ட ஆழ்வார், கவலை வேண்டாம், அவனது திருநாமத்தை மற்றவர்கள் கூற நீங்கள் அதனை கேட்டாலே போதுமானது, உங்கள் காதுகளிலே அது வந்து விழுந்தாலே போதுமானது, அது உங்களை கரையேற்றும் என்று சொன்னார். தொடர்ந்து விஷ்ணு புராணத்தில் உள்ள முத்கலன் என்பவன் குறித்த வரலாற்றை சொல்லி, இப்படிப்பட்ட மேன்மையான திருநாமத்தை கொண்டவன் உரைகின்ற ஊராகிய திருவரங்கத்தின் பெயரை மட்டும் கூறி பிழைத்து விடலாமே, அதனையும் செய்யாமல் சம்சாரத்தின் துயரத்தில் ஆழ்கின்றனரே என்று சம்சாரிகள் படுகின்ற துன்பங்களைக் கண்டு என்னால் பொறுக்க இயலவில்லையே என்று புலம்புகிறார். அந்த முத்கலன் என்ற வரலாறு, முத்கலனும் யமனும் பேசுவதை கேட்ட அந்த நரகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் உய்ந்தார்கள் என்ற கதை என்ற வரலாறு, அதனை சொல்லி இப்படிப்பட்ட மேன்மையான திருநாமத்தை கொண்டவன் எம்பெருமான், அவன் இருக்கிற ஊர், அவன் உரைகிற, நமக்காகவே வந்து இங்கே பள்ளி கொண்டு யாராவது வரமாட்டார்களா, அவர்களுக்கு அருள மாட்டோமா என்று காத்திருக்கின்ற அந்த எம்பெருமானின் அந்த ஊராகிய திருவரங்கத்தின் பெயரை மட்டும் சொல்லி கூட பிழைத்து விடலாமே என்று சொல்கிறார். இந்த பாசுரத்தை பார்க்கலாம். நமனும் முத்கலனும் பேச, நமனும் முத்கலனும் பேச, நரகில் நின்றார்கள் கேட்க, நரகமே சொர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி, அவனது ஊர் அரங்கம் என்னாது அயர்த்து வீழ்ந்து அழிய மாந்தர் கவலையுள் படுகின்றார் என்று அதனுக்கே கவல்கின்றேனே என்பதுதான் இந்த 12வது பாசுரமாகும். நமனும் முற்கலனும் பேச, நரகில் நின்றார்கள் கேட்க, நரகமே சொர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி. நமனும் முற்கலனும் பேசினார்கள். என்ன பேசினார்கள்? எம்பெருமானுடைய திருநாமங்களை பற்றி பேசினார்கள். அப்படி அவர்கள் பேச நரகில் நின்றார்கள். அங்கே நரகத்தில் இருந்தவர்கள், அருகில் இருந்தவர்கள் கேட்டார்கள். அவர் காதிலே விழுந்தது. விழுந்தவுடன் அந்த நரகமே சொர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி, அவனது ஊர் அரங்கம் என்னாது அயர்த்து வீழ்ந்து அழிய மாந்தர் கவலையுள் படுகின்றார் என்று அதனுக்கே கவல்கின்றேனே. அந்த பாசுரத்திற்கான பதவுரையை இப்பொழுது பார்க்கலாம். நமனும் யமனும் யமதர்மராஜாவும் முற்கலனும் முத்கல பகவானும் பேசிக்கொண்டிருக்க, நரகில் நின்றார்கள் கேட்க, நரகத்தில் இருந்தவர்கள் அந்த வார்த்தைகளை கேட்டவுடனே, நரகமே, அந்த நரகமே ஸ்வர்க்கம் ஆகும், சொர்க்கலோகம் ஆகும்படியான நாமங்களுடைய திருநாமங்களை உடைய நம்பி, பரிபூர்ணனான எம்பெருமானுடைய ஊர் அரங்கம் என்னாது, திருவரங்கம் என்று சொல்லாமல் அழிய மாந்தர் சிறந்த மனிதர்கள் அயர்த்து பகவான் நாமத்தை மறந்து வீழ்ந்து, விஷயங்களாகிய படுகொலியில் வீழ்ந்து, இந்த இந்திரியங்கள் செய்யக்கூடிய அந்த விஷயங்களிலே வீழ்ந்து, படுகொலியில் வீழ்ந்து கவலை உள்படுகின்றார் என்று, துக்கத்தினால் பீடிக்கப்படுகின்றார்களே என்று அதனுக்கே, அதற்காகவே கவல்கின்றேன், கவலைப்படுகின்றேன், நான் கவலைப்பட்டு நிற்கிறேன் என்று கூறுகிறார் இந்த பாசுரத்திலே. யமனும் முத்கலன் என்பவனும் நரகத்தில் நின்றபடி எம்பெருமானின் திருநாமம் குறித்து பேசிக்கொண்டிருந்தனர். அப்போது நரகத்தில் உழன்று கொண்டிருந்தவர்கள் அதனை கேட்டனர். இதனால் அந்த நரகமே சொர்க்கம் போன்று ஆகிவிட்டது. இப்படிப்பட்ட உயர்ந்த திருநாமங்களை கொண்ட எம்பெருமானின் இருப்பிடமானது திருவரங்கம் என்று முழங்காதபடி மக்கள் இருக்கின்றனரே. இதனை சொல்லாமல் அவனை மறந்து உலக விஷயங்கள் எனும் குழியில் விழுந்து துயரத்தால் சூழப்பட்டுள்ளனரே. இவர்கள் இப்படி உள்ளனரே என்று எண்ணியே நான் கவலை அடைகின்றேன் என்கிறார் ஆழ்வார்.
இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம். நமனும் முத்கலனும் பேச. முன்பொரு காலத்திலே முத்கலன் என்று ஒருவன் வாழ்ந்து வந்தான். இவன் மிகுந்த பாவங்கள் செய்தபடி வாழ்ந்தான். ஒரு முறை அவன் தனது பாவங்களுக்கு பரிகாரம் தேடும் வகையிலே எள்ளினாலான ஒரு பசுவை தானமாக கொடுத்தான். அப்படி தானம் அளிக்கும் நேரத்தில் கிருஷ்ணா அர்ப்பணம் என்று சொல்லி கொடுத்தான். அந்த ஒரு பசு எள் வைத்து பசு மாதிரி செய்து அதனை தானமாக கொடுத்தான். கொடுக்கும்போது கிருஷ்ணா அர்ப்பணம் என்று சொல்லும்படி கொடுத்தான். பின்னர் அவன் இறந்தபோது அங்கு வந்த யமதூதர்கள் அவனை கட்டி இழுத்து கொண்டு போய் யமனிடம் நிறுத்தினார்கள். இப்படி வந்த அவனை யமன் ஓடி வந்து வரவேற்றான் யமலோகத்திலே, நரகிலே. இதனை கண்ட முத்கலன் யமனிடம், உன்னுடைய தூதர்கள் என்னை துன்புறுத்தி இழுத்து வந்தனர், ஆனால் நீயோ இப்படி வரவேற்கிறாயே, உனது செயற்கு காரணம் என்ன என்று கேட்டான். அதற்கு முத்கலன் சொன்னான், உன்னுடைய மேன்மை எனது தூதர்களுக்கு தெரியாது, நீயே உன்னுடைய பெருமையே அறிந்தவன் அல்லன். முன்பு ஒரு சமயத்திலே கண்ணனின் திருநாமத்தை நீ கூறியதால் உனக்கு இந்த மேன்மை உண்டானது என்று சொன்னான். இப்படியாக யமன் எம்பெருமானின் திருநாமத்தை பற்றி கூறினான். இப்படியாக இவர்கள் இருவரும் திருநாமத்தின் மேன்மையை பேசியபடி நின்றதை நரகத்தில் உழன்று கொண்டிருப்பவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தனர். உடனே அந்த இடமே சொர்க்கம் போன்றதாகி அவர்களுக்கு இன்பம் ஏற்பட்டது என்ற இந்த நிகழ்வை இங்கே அருளி செய்கிறார் ஆழ்வார். நமனும் முத்கலனும் பேச. முத்கலன் யமனிடம், நீ என்னை வரவேற்க காரணம் என்ன என்றான். அதற்கு யமன், நீ முன்பு கிருஷ்ணனின் திருநாமத்தை உச்சரித்தாய் என்றான், அதனால் உன்னை வரவேற்றேன் என்று பொருள்பட சொன்னான். இவ்வளவுதான் அங்கு நடந்த உரையாடல். யமன் தனக்கு ஒரு உபாயம் என்று எண்ணி எம்பெருமானின் திருநாமத்தை சொல்லவில்லை. முத்கலன் கேட்டு அவனுக்கு எம்பெருமானின் திருநாமத்தை யமன் உபதேசம் செய்யவில்லை. நரகத்தில் உழல்பவர்களை தன் கைவலிக்க அடித்து இவர்கள் இங்கிருந்து புறப்பட திருநாமமே வழி என்று எண்ணி அவன் அந்த திருநாமத்தை சொல்லவில்லை. கிம் துவயா நார்ச்சிதோ தேவக கேசவக கிலேசநாதக. கிம் துவயா நார்ச்சிதோ தேவக கேசவக கிலேசநாதக. ஒரு பாவியிடம் யமன், அழகான குழல்களை உடைய கேசவன் உன்னால் அர்ச்சிக்கப்படவில்லையோ என்று கேட்டானாம். அதுபோன்று அவர்களை இகழும் நேரத்தில் திருநாமத்தை கூறவும் இல்லை. எம்பெருமானின் திருநாமத்தை உச்சரித்தவன் ஒருவன் இங்கு வருகிறான், அவனை நாம் உபச்சாரம் செய்யவில்லை என்றால் நமது யம பதவிக்கு ஆபத்து என்று பயந்தே முத்கலனை எதிர்கொண்டழைத்து திருநாமத்தின் பெருமையை சொன்னதே அங்கு நிகழ்ந்தது எனலாம். அதனை நரகில் நின்றார்கள் கேட்க. பாவம் செய்யும் போது வருந்தி இனி பாவம் செய்வதில்லை என்று உறுதி பூண்டு தனது பாவத்திற்கான பரிகாரம் தேடும் போது எம்பெருமானின் திருநாமத்தை இவர்கள் கேட்கவில்லை. யார்? இந்த நரகில் இருந்தவர்கள். அவர்கள் பாவம் செய்யும் போது வருந்தவும் இல்லை, இனி பாவம் செய்வதில்லை என்று உறுதி பூணவும் இல்லை. அந்த பாவத்திற்கான பரிகாரம் தேடும் போது எம்பெருமானின் திருநாமத்தை இவர்கள் கேட்கவில்லை. மாறாக அந்த பாவத்திற்கான பலனை நரகத்தில் அனுபவித்து கொண்டிருக்கும் போது இதனை கேட்டனர். அப்போதும் இவர்கள் உபதேசம் பெறும் வேளையிலே முறைப்படி சிஷ்ய பாவனையில் கையில் சமித்துடன் நின்று கேட்க வேண்டும் என்ற முறையில் கேட்கவில்லை. ஆக ஒரு சிஷ்யனாக நின்று உபதேசமாக பெற்றுக்கொள்ளவில்லை. யாரோ இருவர் பேசிக்கொண்டிருந்தார்கள். அந்த யாரோ இருவர் பேசிக்கொள்வதை மட்டும் இவர்கள் கேட்டனர். பாவம் செய்யும் போது எம்பெருமானின் திருநாமம் பற்றி இவர்கள் பேசவில்லை என்றாலும் இதே போன்று வேறு யாரோ பேசுவதை அப்போது அந்த சமயம் இவர்கள் கேட்கவில்லையோ என்ற சந்தேகம் எழலாம். அப்பவும் யாராவது பேசியிருக்கலாம்ல என்ற சந்தேகம் வரலாம். அந்த நேரத்தில் இவர்களுக்கு விஷயங்களில் மீது உள்ள ஈடுபாடு காரணமாக அந்த மாதிரி யாராவது பேசிக்கொண்டிருந்தாலும் இவர்கள் காதில் விழுந்திருக்காது. ஆனால் அந்த பாவத்திற்கான பலனை அனுபவிக்கும் போது துயரத்தில் ஆழ்ந்து யாராவது இந்த துன்பத்திலிருந்து தப்பிக்க உபாயம் கூற மாட்டார்களா என்று வருந்தும் போதே காதில் விழும். நரகமே சொர்க்கமாகும்.
நரகில் நின்றார்கள் கேட்க, அந்த நரகமே சொர்க்கமாகும். அந்த நரகமே இன்பத்தை அளிக்கின்ற இடமாக மாறி போயிற்று. எப்படி என்றால் அது எம்பெருமானின் சங்கல்பத்தாலே ஆகும். விபீஷண விதேயம் ஹி லங்கை வரியமிதம் கிருதம் என்று ராமாயணம் யுத்தகாண்டத்திலே வரக்கூடிய ஸ்லோகம். விபீஷண விதேயம் ஹி லங்கை வரியமிதம் கிருதம். இலங்கை என்னும் செல்வம் விபீஷணனுக்கு உரியதாக ஆக்கப்பட்டது என்று சொன்னது போன்று, ராவணன் ஆண்டபோது அனைத்து தீமைகளுக்கும் இருப்பிடமாக இலங்கை இருந்தது. ஆனால் விபீஷணன் தனது ஆட்சியில் இலங்கையை சாதுக்களின் இருப்பிடமாக மாற்றி கொடுத்தான். அது செல்வமாக மாறிற்றல்லவா? அதைத்தான் சொல்கிறார். விபீஷண விதேயம் ஹி லங்கை வரியமிதம் கிருதம். இது போன்றே நரகமும் ஆனது. இப்படியாக நரகம் சொர்க்கமாக மாற்றும்படியாக எம்பெருமான் இருக்கிறானா என்றால், நாமங்கள் அவனால் அல்ல, எம்பெருமானால் அல்ல, அவனுடைய திருநாமங்களின் மேன்மையால் மட்டுமே இப்படி மாறியது என்று சொல்கிறார். நாமங்கள் உடைய நம்பி, இப்படிப்பட்ட திருநாமங்களை கொண்டவன் என்பதால் பூரணமாக உள்ளவன். அனைவரும் அனைத்து நன்மைகளையும் எம்பெருமான் அடைந்து பெற வேண்டியதாக உள்ளது. இப்படிப்பட்ட எம்பெருமானுக்கும் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதாக அவனது திருநாமம் அல்லவோ உள்ளது. தேவோ நாம சகசிரவான் என்று மகாபாரதம் சபாபர்வத்திலே சொல்லப்படுவது போல, தேவோ நாம சகசிரவான், 1000 திருநாமங்களை கொண்ட தேவதேவன் அவன் என்றும், பேராயிரம் கொண்டதோர் பீடுடையன் என்று நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே சொல்வது போன்றும் திருநாமங்களாலே இவன் பெருமை பெறுகிறான் என்பதை காணலாம். நாரணன் தம் அன்னை நரகம் புகாள் என்று பெரியாழ்வார் திருமொழியிலே சொல்லுவார். நாரணன் என்ற பெயரை வைத்த அந்த குழந்தை பையன் அந்த நாரணன் என்று சொல்லுவதாலே அவன் அன்னை நரகம் போக மாட்டாள் என்று பெரியாழ்வார் திருமொழியிலே 4ஆம் பத்திலே 6ஆம் திருமொழியிலே முதல் பாசுரத்திலே சொல்வார். அதனை ஏற்கனவே நாம் அனுபவித்திருக்கிறோம். அது நினைவுபடுத்தி கொள்க. அல்லது மீண்டும் ஒரு முறை அந்த பாசுரத்திற்கு சென்று அந்த விளக்கத்தை, அந்த 6ஆம் திருமொழியின் விளக்கத்தை பார்த்தீர்கள் என்றால் இந்த திருநாம பெருமை அழகாக வரும். அடுத்து விஷ்ணு சகஸ்ரநாமம் என்ன சொல்கிறது? நாராயண சப்தமாத்திரம். நாராயணன் என்ற சொல் மட்டுமே, நாராயணன் என்ற சொல் கொண்டு மட்டுமே வேதனைகளிலிருந்து தப்புகின்றனர் என்று சொன்னதையும் நாம் காணலாம். அவனது ஊர் அரங்கம் என்னாது. நாமங்கள் உடைய நம்பி அவனது ஊர் அரங்கம் என்னாது. இப்படியாக பரிபூரணமான எம்பெருமான் எப்போதும் வசிக்கின்ற தேசம் திருவரங்கம் பெரிய கோயில் என்று இவ்வளவு மட்டுமே இவர்களால் சொல்லப்பட வேண்டும். இப்படியாக செய்ய வேண்டியது மிகவும் எளிதாக, ஆனால் இதனை கூட சொல்ல இயலாமல் இவர்களின் பாவங்களின் பலம் இருக்கிறதே. அவனது ஊர் அரங்கம் என்னாது. இப்படியே இவனது திருநாமங்களை கூறுபவர்களின் அருகில் இருக்கக்கூடாது என்று ஒதுங்குவோர்களும், அவன் அருகில் கூட சொல்லக்கூடாது, திருநாமங்களை சொல்லுகிறார்கள், பக்கத்தில் கூட போயிடக்கூடாது என்று ஒதுங்குகிறவர்களும், இவனது திருநாமங்களை கூறுபவர்களை நாட்டை விட்டே விரட்ட வேண்டும் என்று எண்ணக்கூடிய கிருமிகண்டன் போன்ற அரசர்களும், இவனது திருநாமங்களை கூறியதையே காரணமாக காட்டி இரணியன் போன்று துன்புறுத்துவோர்களும் இந்த உலகத்தில் இருக்கின்றனர்களே. ஒருவன் மரணமடையும் நேரத்தில் அவன் அருகில் இருந்தவர்கள் அவனிடம் திருமந்திரத்தை உபதேசித்து அதனை கூறும்படி சொன்னார்கள். அவனும் ஆகட்டும் பார்க்கலாம், முடிந்தால் சொல்கிறேன் என்றான். இதனையே பல முறை சொன்னானே ஒழிய திருமந்திரத்தை கூறாமலேயே அவன் இறந்து போனான். அவன் கூறிய சொற்களும் திருமந்திரமும் ஒரே அளவாக இருந்த போதிலும் அவனது பாவங்களின் பலன் அவனை திருமந்திரம் கூறவிடவில்லை. அவன் அகட்டும் பார்க்கலாம், முடிந்தால் சொல்கிறேன் என்று சொல்கிறான். அந்த வார்த்தைகளுக்கு பதிலாக திருமந்திரத்தை சொல்லி இருக்கலாம் அல்லவா? அவ்வளவுதானே. அதே வார்த்தை 4 வார்த்தைகள் சொல்ல வேண்டியதானே. சொல்ல அவனுடைய பாவங்களின் பலன் அதனை சொல்ல விடவில்லை. ஆக அதற்கும் பலன் வேண்டும். அயர்த்து வீழ்ந்து தமக்கு இயற்கையாகவே உறவினனாக உள்ள ஸ்ரீ ரங்கநாதனின் திருநாமத்தை மறந்தனர். உலக விஷயங்களில் ஈடுபாடு கொண்டு அவற்றில் தலைகீழாக மூழ்கி இருக்கின்றனர். இது மிகப்பெரிய துன்பம் என்பதை மறந்தேன் உன்னை முன்னம் என்று பெரிய திருமொழியிலே திருமங்கையாழ்வார் கூறியதையும்
என் முகூர்த்தம் சணம் வாபி, அவனை ஒரு மூர்த்தம் எண்ணவில்லை என்றாலும் என்று கருட புராணம் கூறியது. இவற்றை காணலாம். அழியமாந்தர், ஸ்ரீ ரங்கநாதனின் திருநாமம் கூறுவதற்காக தகுதியான நாக்கை பெற்றுள்ள மனிதர்கள் அழியமாந்தர். இங்கு தாம் உளரே என்று 2ஆம் திருவந்தாதி 21வது பாசுரத்திலே வரும் தாம் உளரே என்பதும், நாவாயில் உண்டே முதல் திருவந்தாதி என்பதும் படிக்கத்தக்கன. கவலையுள் படுகின்றனர் என்று, இப்படி இவர்கள் துக்கத்தின் பிடியிலே அகப்படுகிறார்களே என்று அதனுக்கே கவர்கின்றேனே, இதனை கண்டே நான் கவலைப்படுகிறேன். சுகமே வடிவாக இவனது திருநாமம் இருக்கிறது. இதன் மூலமாக இவர்கள் தீண்டப்பட்டு ஆனந்தம் என்னும் கடலில் மூழ்கி இன்பத்துடன் இருக்கலாம். இப்படி இருக்கும் தகுதி பெற்ற இவர்கள் துன்பத்தில் மூழ்கினரே என்று இவர் கவலை கொள்கிறார். அதனுக்கே கவர்கின்றேனே என்ற அதனுக்கே என்ற பதம் மூலம் தனக்காக கவலைப்படுதல், தனக்கும் மற்றவர்களுக்கும் சேர்த்து கவலைப்படுதல் என்ற இரண்டும் செய்யாமல் சம்சாரிகள் படுகிற துயரம் என்னால் தாங்க இயலவில்லை என்று உணர்த்துகிறார் தொண்டரடிப்பொடியாழ்வார். அற்புதமான ஒரு பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம். நமனும் முற்கலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க, நரகமே சொர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி அவனது ஊர் அரங்கம் என்னாது அயர்த்து வீழ்ந்து அழிய மாந்தர் கவலையுள் படுகின்றார் என்று அதனுக்கே கவல்கின்றேனே என்று கவலைப்படுகிறார் தொண்டரடிப்பொடியாழ்வார். நமனும் முற்கலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க, நரகமே சொர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி அவனது ஊர் அரங்கம் என்னாது அயர்த்து வீழ்ந்து அழிய மாந்தர் கவலையுள் படுகின்றார் என்று அதனுக்கே கவல்கின்றேனே என்ற இந்த அற்புதமான பாசுரம். அவர்கள் யாராவது சொன்னால் போதும், அவன் பெயரை சொன்னால் போதும், அதை கேட்டாலே சொர்க்கமாகும். அது கூட வேண்டாம், அவனுடைய ஊரை சொன்னாலும் திருவரங்கம் என்று சொன்னால் கூட போதும், அது கூட சொல்லாமல் இவர்கள் இருக்கின்றார்களே, உலக மாந்தர் இருக்கின்றார்களே, அயர்த்து வீழ்ந்து அழிய மாந்தர் கவலையுள் படுகின்றார்களே என்று கவலைப்பட்டு பாடக்கூடிய இந்த பாடல், அற்புதமான இந்த பாசுரம். இந்த அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். தன்னை தவிர மற்ற எவரையும் பாடாமல் நின்ற தொண்டரடிப்பொடியாழ்வாரை இறுகப் பற்றிய திருவரங்கன் அரங்கநாதன் நம்பெருமாள் திருவடிகளே சரணம். அழகிய மணவாளனை தவிர யாரையும் காணேன் என்றிருந்த தொண்டரடிப்பொடியாழ்வார் திருவடிகளே சரணம். சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை, வியாக்கியான சக்கரவர்த்தி, இராமாயண பெருக்கர், பரம காருணிகர், உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.